கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். வெஞ்சன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு வன்மம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து அஜீரணமாகிடும் நிச்சயமாக. இப்போ நீங்கள் யாரை கேட்குறீன்னு தெரியுது, குறிப்பிட்ட ஒரு 3 பேருக்கு மட்டும்தான் அந்த அஜீரண கோளாறு இருக்குது. அஜித் என்றாலே அவங்களுக்கு வந்து ஒரு அஜீரணம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். தொடர்ச்சியாகவே வந்து ஒரு நடிகையை பற்றி ரொம்ப இழிவாக பேசுறது, கேவலமாக பேசுறது, தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணி பேசுறது, நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து யூடியூப், அதனால தான் இந்த மாதிரியான நபர்களால் தான் யூடியூபோட தரமே போணுச்சு. விஜயால் அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய லிஸ்ட் எடுத்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவானுங்க? சாம்பிளுக்கு தான் சொல்கிறோம் நம்ம. இதை ஊரே கொண்டாடுது குட் பேட் அக்லி. ஆனால் உங்கள் 3 பேருக்கு மட்டும் ஜீரணிக்கவே முடியல. என்னென்னமோ புலம்புறீங்க, வசூலில் புலம்புறீங்க, இவ்வளோ வரல, அஜித் விஜய் உயரத்துக்கு அஜித் வரல, இனிமேல் ஏன்டா வரணும்? அந்த உயரெல்லாம் கடந்து தானே போயிட்டார் அவர். அப்பா அம்மா குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாரையும் காட்டிலும் ஒரு படி மேலே நான் வந்து நேசிக்கிறேன் ஏகேவை அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு என்ன மனநிலையோ அதே தான் வந்து அஜித்தோட ரசிகர்களுக்கும் இருக்குது. அஜித் குமார் பத்திரிக்கை உங்களை தலையில் இருக்கிற ஒரே ஒரு சமமாக உங்களை 3 பேருமே நினைக்கிறதுன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் விமர்சனம் பண்ணலாம், அவர் ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கிறார். அஜித் எங்கேயாவது வந்து நீங்கள் பார்க்கலாம், உயரமாக காட்டிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறாரா, இல்லை பாடியாக காட்டிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணா? அவர் மெலிகிறதும் வந்து பருமனாகிறதும் சர்வசாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் உயரத்துக்கு அவர் வரல, அவர் உயரத்துக்கு இவர் வரல. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய வசூல் சில பேரில் அதாவது ஜீர்ணிக்க முடியல, என்ன காரணம்? சார், ஒரு வன்மத்தோடு வந்து விமர்சனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜீரணம் ஆகாது சார். ஒரு மனிதர் மீது வந்து கேட்டால் நீங்கள் வந்து மாற்று கருத்து இருக்கும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து கருத்து வேற்றுமைகள் இருக்கும், பொறாமை கூட இருக்கும், போட்டி கூட இருக்கும், சரிங்களா? பொறாமை கூட இருக்கும். ஆனால் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு வன்மம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து அஜீரணமாகிடும் நிச்சயமாக. இப்போ நீங்கள் யாரை கேட்குறீன்னு தெரியுது, குறிப்பிட்ட ஒரு 3 பேருக்கு மட்டும்தான் அந்த அஜீரண கோளாறு இருக்குது. அஜித் என்றாலே அவங்களுக்கு வந்து ஒரு அஜீரணம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சமீபத்தில் கூட நீங்கள் சொல்கிற அந்த நபர்கள் வந்து நயன்தாராவை பற்றி ரொம்ப விமர்சித்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதுதான் சார் நான் சொல்கிறேன். வன்மம், வெஞ்சன்ஸ், பழி உணர்வு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து நயன்தாராவுடைய எத்தனை படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஃப்ளாப் ஆகிருக்குன்னு எடுத்து போடுறாங்கன்னா அதில் தெரியலையா வன்மம்? நான் கேட்குறேன், ஒரு படத்தில் நடிக்கிற கதாநாயகி மட்டுமே சார்ந்து இருக்கா அந்த படம் வெற்றி அடைகிறது? இந்த சாதாரண அடிப்படை கூட தெரியவே இல்லை. அந்த 3 குரங்குகள், அவங்க சொன்னாங்க பாருங்கள், 3 குரங்குகள். நான் நேரடியாக சொல்லுவேன், அதில் இருக்கிற வந்து ஒரு நபரை பற்றி கலந்து 2 நபர்கள் கேட்டால் அந்த புறமாந்தனன் பீலா பிஸ்மி, இந்த 2 பேருமே நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 3 பேருமே அவன் பக்கவாத்தியம், 3வது ஆள். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஆள் தான் அவன். ஸோ அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நடிகை வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகை வந்து கார்னர் பண்ணி திட்டமிட்டு இவங்க வந்து தாக்குதல்றது கிட்டத்தட்ட வந்து நான் பார்த்த வரைக்கும் 2 வருஷம், அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு தெரியல, தொடர்ச்சியாக வந்து வெஞ்சன்ஸோட வன்மத்தோடு பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், நயன்தாரா வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்களுடைய பேட்டிகள் குறித்தும் அவங்களுடைய நடிப்பு குறித்து கூட நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம், மாற்று கருத்து பேசியிருக்கோம். நயன்தாராவுக்கு எதிராக பேசலையா? அது நயன்தாராவுக்கு எதிராக இல்லை, அவங்களுடைய கலைப்பயணத்தில் அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய வந்து அடுத்தடுத்த நிலையில் அவங்க பேசக்கூடிய வந்து பேட்டியிலேருந்து வரக்கூடிய வந்து சில வார்த்தைகள் வச்சு நாமளும் கூட விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் குறிப்பிட்டு ஒரு நடிகை வந்து அவங்க எப்படின்னா இருக்கட்டும், அதை வந்து கேட்டால் ஒரு வெஞ்சன்ஸோடு வந்து பழி உணர்வோடு அவங்க படம் வந்து எத்தனை படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகிருக்குன்றதை எடுத்து போடுறது, தொடர்ச்சியாகவே வந்து ஒரு மீடியா வந்து ஒரு கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தரை குத்திக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து சரி கிடையாது. நானும் நடிகர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் சார், நடிகர் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த விமர்சனம் அந்த நிலையோடு கடந்து அடுத்ததுக்கு போயிடணும். ஆனால் குறிப்பிட்டு கேட்டால் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்னா பாசிட்டிவாக சொல்லணும், நெகட்டிவ்னா நெகட்டிவாக பேசணும். அதை விட்டுட்டு தொடர்ச்சியாகவே வந்து ஒரு நடிகையை பற்றி ரொம்ப இழிவாக பேசுறது, கேவலமாக பேசுறது, தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணி பேசுறது, நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து யூடியூப், அதனால தான் இந்த மாதிரியான நபர்களால் தான் யூடியூபோட தரமே போணுச்சு. நானும் சொல்கிறேன், எத்தனையோ வந்து நேர்காணல்கள்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கருத்துக்கள் கூட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு பழி உணர்வோடு இருக்கக்கூடாது, அது வந்து கேட்டால் விமர்சனமாகவே இருக்கணும்.
இவங்க பண்ணுறது அத்தனையும் கேட்டால் பழி உணர்வை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பொண்ணை. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெஞ்சன்ஸோடு பண்ணுறாங்க. இது எதில் போய் முடியும்னா எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டால் அவங்களுடைய பதில் நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்குது. நிச்சயமாக யாரையுமே சார் ஒன்று நான் குறிப்பாக இவங்க சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா? கேட்டதுனால நான் சொல்கிறேன். அஜித் பற்றி பேசணுன்னா வந்து ஒரு வன்மத்தோடு பேசுகிறது, நயன்தாரா வன்மத்தோடு பேசுறது, ஏன் ரஜினியை கூட இவங்க விட்டு வச்சது கிடையாது. ரஜினியும் பேசியிருக்காங்க, கமலை கூட பேசியிருக்காங்க. எல்லாரையும் இவங்க என்னன்னு கேட்டால் விஜய் ஒரு ஆளை தவிர்த்துட்டு, ஏன்னா விஜய்க்கு இருந்து கோல்டு காயின் வருது, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், அது கோல்டு காயின் வருதுன்னு. ஸோ அதனால் என்ன விஜய் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு, அது லாங் டைம் வந்து இந்த 95 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்லாம் சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில். சில அக்ரிமெண்ட் எப்படி கேட்டால் 95 இயர்ஸ்க்கு போடுவாங்க. அந்த மாதிரி கேட்டால் அது வாழ்நாள் அக்ரிமெண்ட்டு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு, ஒன்று கூட ஃப்ளாப்பே கிடையாது. இவங்களுடைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பேசக்கூடிய இதில் எல்லாம் மற்றவங்களெல்லாம் ஃப்ளாப்பை பேசுவாங்க. விஜயோட ஃப்ளாப்பை பற்றி பேச சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டோட அந்த ஓனர் என்ன ஆனார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது அவர் எடுத்த படம் வந்து நண்பன் படத்தோட ப்ரொடியூசர் தான் அவர், ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டு. ரவிசங்கர் பிரசாத் வந்து எவ்வளோ வந்து ஃபெமிலியரான ஆளுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது பேசலாமா? அது பேசுவானுங்களா இவனுங்க? பேச சொல்லுங்க பார்க்கலாம். நண்பன் பட ப்ரொடியூசர் அவர் என்ன ஆனார்? பேசுவானுங்களா இவனுங்க? அது காரணம் வந்து விஜய் தான் அப்படி சொல்ல முடியுமா? படம் ஃப்ளாப்பு. சும்மா சிட்டியில் மட்டும் வந்து சீன் போட்டானுங்க நண்பன் வச்சுக்கிட்டு. அதெல்லாம் நம்ம நிறைய இன்னும் பல பேர் வந்து கேட்டால் வந்து விஜயால் அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய லிஸ்ட் எடுத்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவானுங்க இவனுங்க? சாம்பிளுக்கு தான் சொல்கிறோம் நம்ம இதை. அதனால் ரொம்ப வந்து ஒருத்தரை வந்து நான் பார்க்குறேன் ஊரே கொண்டாடுது குட் பேட் அக்லி. ஆனால் உங்கள் 3 பேருக்கு மட்டும் ஜீரணிக்கவே முடியல. என்னென்னமோ புலம்புறீங்க, வசூலில் புலம்புறீங்க, இவ்வளோ வரல, விஜய் உயரத்துக்கு அஜித் வரல, இனிமேல் ஏன்டா வரணும்? அந்த உயரெல்லாம் கடந்து தானே போயிட்டார் அவர், அதே தெரியுது இல்லை? எல்லாம் வந்து வன்மத்தோ பழி உணர்வோடு பேசுகிறதுன்றது. மீடியா வந்து நீங்கள் கத்தி மாதிரி பயன்படுத்துகிறீங்க ஒருத்தர் அழிக்கிறதுக்கு, அது ரிசல்ட் வரும்போது தெரியும். எல்லாம் சொல்லிட்டே வரீங்க, எல்லாம் விஜய் நடித்த படம் அத்தனையும் வந்து ஹிட்டு மாதிரி பேசுகிறீங்கல்ல. அதுதான் நான் கேட்குறேன். அழகிய தமிழ் மகன் படம் ப்ரொடியூசர் என்னானார்? கிட்டத்தட்ட கண்டிஷன் போயிட்டார், மேலே போகிற கண்டிஷன் போயிட்டார். ஏதோ தெய்வாதீனமாக சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நடமாடிட்டு இருக்கிறாரு. இன்னும் பல பேரும் சொல்ல முடியும் அந்த மாதிரி. இது மாதிரி சொன்னால் தொடர்ச்சியாக வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட ஒட்டுமொத்த சினிமா கேரியரை எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை வந்துடும். வன்மத்தை ஏண்டா எவ்வளோ காரி துப்புறானுங்க இந்த அஜித்தோட ரசிகர்கள். நீங்கள் இப்போ நேற்று கூட வந்து ஒரு விமர்சனம் வருது கேட்டால் வந்து இளையராஜா அவர்கள் வந்து 5 கோடி ரூபாய் கேட்டு நஷ்டம் கொடுத்தாரு சொல்லி, அது சம்மந்தமாக விமர்சனம் வரும்போது கேட்டால் இதில் வந்து அஜித்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அஜித்தை வந்து கேட்டால் மொத்தமே ஒரு டீமோட ஒர்க்கு, இது கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க சட்டப்பூர்வமாக செயல்பட்டுருக்கிறாங்க குட் பேட் அக்லியோட ப்ரொடக்ஷன் யூனிட்டு. இதில் வந்து என்ன மாற்று கருத்து சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அப்படி வந்து கேட்டால் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து குறிப்பிட்ட இதில் வந்து உங்களுடைய பார்வை எல்லாரும் கேட்டால் இதில் எப்படியாவது கொண்டு வந்து அஜித்தை கொண்டு வந்து சிக்க வைக்கலாமான்ற பார்வை தான் இருக்குது. உங்களுடைய பேச்சு அந்த நக்கல் துணியில் சொல்கிறேன் நான். இது தவறான விஷயம். எவ்வளோ கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க, அதை கொஞ்சம் திருந்தணும், மாறணும். நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் அஜித்தை விமர்சனம் பண்ண வேண்டாம், வந்து படத்தை பற்றி விமர்சனம் பண்ணான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் 3 பேரும் பண்ணுறது கேட்டால் மீடியாவை அந்த குறிப்பிட்ட அந்த வலைபேச்சு ஊடகத்தை கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் குத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு சிலரை. அது நல்லதுக்கு இல்லைன்றது மட்டும் தான் நான் சொல்கிறேன். யாரையுமே செய்யக்கூடாது. அப்படிலாம் செஞ்சதுனால தான் குறிப்பிட்டு மாற்றுக்கிறது தான் நம்ம பேசுகிறோம், சொல்லலாம் ஒரு வார்த்தை, அடுத்தது கடந்து போயிடணும். ஒருத்தரையே நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது எதிர்வினைகள் வந்து வேறு மாதிரி வந்ததுன்னா அப்போ சிக்கல் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தான் வரும். அது அந்த மாதிரி செய்யக்கூடாது, யாரையுமே செய்யக்கூடாது. சவுக்கு சங்கர் கடந்த காலத்தில் அப்படி தான் பண்ணார். என்னாச்சு இன்றைக்கி மீடியாவில் ரோடாக கோயிலுக்கும் குளமும் ஹோட்டலுக்கும் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிறத பார்க்குறோம். ஒரு அற்புதமான ஒரு ஊடகம் நம்ம கையில் இருக்குது. உங்களை வந்து மதிக்கக்கூடியவங்க உங்களுடைய சேனலை பார்க்குறாங்க சொன்னால் நல்ல கருத்தை விதைங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகைக்கு உள்ள வந்து ஒரு சினிமா வட்டாரத்தில் ஒரு தயாரிப்பாளருக்கு எதிராக பேசுறது. இதுக்கு முன்னாடி யோகி பாபு பேசுனீங்க, காரி துப்புனாங்க. அடுத்தது வந்து அஜித்தை பற்றி பேசுங்க, எவ்வளோ மோசமாக, எவ்வளோ உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையே இழுத்து பேசுனாங்க. அப்போ கூட உங்களுக்கு அந்த புத்தி வரல, அறிவு வரல. இதெல்லாம் வந்து உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னென்னு கேட்டால் என் குடும்பத்தை விட, என் தாய் தந்தையரோட, என் மனைவியை விட ஒரு படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். அதே மனநிலையில் தான் அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்பா அம்மா குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாரையும் காட்டிலும் ஒரு படி மேலே நான் வந்து நேசிக்கிறேன் ஏகேவை அப்படின்னு சொல்கிறாருன்னா,
ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு என்ன மனநிலையோ அதே தான் வந்து இவர் அஜித்தோட ரசிகர்களுக்கும் இருக்குது. அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கிட்டு பேசணும். சும்மா ஒருத்தருடைய உணர்வை தூண்டுறது, ஒருத்தர் டெம்ட் ஆக்கி ஒருத்தரை கோவப்படுத்துறது, ஆவேசப்படுத்துறது, உங்களை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை அஜித்குமாரை பொறுத்தவரைக்கும் உங்களை தலையில் இருக்க சமமாக உங்களை 3 பேருமே நினைக்கிறதுலன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் விமர்சனம் பண்ணலாம், அவர் ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதுக்காகவே வந்து கேட்டினா வந்து அஜித்தோட ரசிகர்களுக்கெல்லாம் கேட்டினா நீங்கள் கடந்த காலத்தில் பேசுறது சரி, இப்போது நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறது அது சரியில்லை. அதே மாதிரி தான் நயன்தாராவும் நான் சொல்கிறேன். விமர்சனங்கள் இருக்குன்னா சொல்லுங்கள். அந்த விமர்சனம் சொல்லும் போதே தெரியும் இது எந்த ஆங்கிளில் சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசுகிறது 3 பேரும் பேசுகிறது அத்தனையுமே வந்து பழி உணர்வோடு பேசுகிறீங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் நான் கேட்குறேன், இந்த இடத்துல இந்த கம்பேரிசன் தேவையா? விஜய் அவர்களுக்கு உயரத்துக்கு வந்து அஜித் வரல. ஏன்டா அறிவு இருக்கான்னு அவனே ஷூ போட்டு தானே வைக்கலாம். அஜித் எங்கேயாவது வந்து நீங்கள் பாருங்க பார்க்கலாம் உயரமாக காட்டிக்கிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணியிருக்கிறாரா, இல்லை பாடியாக காட்டிக்கிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணா? அவர் மெலிகிறதும் வந்து பருமனாகிறதும் சர்வசாதாரணமாக பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் உயரத்துக்கு அவர் வரல, அவர் உயரத்துக்கு இவர் வரல. உயரன்னு கணக்கு போட்டால் என்ன சத்யராஜ் தான் உயரம். ஒரு காலத்தில் சத்யராஜ் தான் சொன்னாங்க 6 அடி உயரம் 6 அடி உயரம். இன்றைக்கி எத்தனை பேர் 6 அடிக்கு உயரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த உயரம் கொல்லம் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. குட் பேட் அக்லி வசூலால் இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை சார்? இவங்களுக்கு என்னென்னா விஜயை வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு மெகா பிராண்டாக வச்சுருக்கணுன்றது தான் நோக்கம் சார். இவங்களுக்கு வேறு ஒன்றும் நோக்கம் கிடையாது. அதன் மூலமாக இவங்களுக்கு என்ன கணிசமான கேட்டால் இவங்களை ப்ரொமோட் பண்ணுற இடத்துல இருக்கிறதா இவங்க நினச்சிக்கிறாங்க. உங்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த உயரத்தில் கொண்டு வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட ஒரு பில்டப்பை கொடுத்து, அது உண்மையும் கூட. எப்படி உண்மைன்னா தொடர்ச்சியாக வந்து கேட்டால் விஜயை வந்து நாங்கள் பிராண்டாக க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசி ஆனால் எவ்வளோ விஷயங்கள் வந்து இருட்டடிக்கப்பட்டது. எத்தனை இயக்குநர்கள் துண்டக்கான துணிக்கான போனான், எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டான், எத்தனை இயக்குநர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டான், எத்தனை தயாரிப்பாளர்கள் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான், சூசைடோட எண்ட் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ பேர் போயிட்டான் விஜய் படத்தை தயாரிச்சோட இயக்குனவங்களாம். ஸோ அதனால் இதெல்லாம் மறைச்சி விஜய் வந்து கேட்டால் ஒரு பிராண்டாக மெகா பிராண்டாக காட்டுறதோட நோக்கம். நீங்கள் மெகா பிராண்டை கொண்டு வந்துட்டீங்க, ஆனால் அதுக்காக இன்னொருத்தரை தடுக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே தான் சிக்கல் உருவாகுது. இன்னொருத்தருடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பஸ்டர் இது வரைக்கும் வந்து எல்லா வசூலையும் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிச்சிருக்குது, சாதனையாக இருக்குது. அந்த சாதனையெல்லாம் மறைக்கணுன்றதுக்காக இப்படி பேசுகிறது. இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறோம், சினிமா வட்டம் எல்லாம் இருக்குன்னா இதில் வசூலே இவ்வளோதாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன் சார், உண்மையான வசூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது நம்ம பார்க்குறோம்ல. சொல்லுங்கள், படம் வந்து 6 நாள் ஆச்சு இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து உண்மை நிலவரத்தை சொல்லணும். ஊடகன்றது உண்மையை சொல்லணும், அறத்தை பேசணும், தர்மத்தை பேசணும், நியாயத்தை பேசணும். ஆனால் நீங்கள் பேசுறது அத்தனையும் வந்து கேட்டால் குறிப்பிட்டு நயன்தாரா ஃபேன்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து அஜித்தோட ஃபேன்ஸு, ரஜினியோட ஃபேன்ஸு, இவங்க 3 பேரையும் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் வந்து ஒரு வன்மத்தோடு தொடர்ச்சியாக பேசுகிறீங்க. அது சரியில்லை, நல்லதில்லை, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ரஜினிலாம் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஆளே கிடையாது. அவர் வந்து உலக அதிசயம் ரஜினி. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை அர்னால்டு இல்லை, ஜாக்கி சான் இல்லை, எவ்வளோ உலக அளவில் எவ்வளோ பெரிய ஸ்டார்லாம் காணாமல் போயிட்டாங்க, இல்லாமல் போயிட்டாங்க, இன்றைக்கி டேட்டுக்கு இறந்து போயிட்டாங்க, இல்லை மார்க்கெட்டை இழந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம், ஆனால் அதுலேயும் கூட நீங்கள் தப்பு பண்ணீங்க. கடந்த காலத்தில் செருப்படி வாங்கினீங்க, பார்த்து தானே இருந்தோம் நம்ம. ஜெயிலர் 2 ஒரு பார்த்தீங்கன்னா அது ஏதோ வந்து இன்ட்ரோ காட்சி எடுத்தது கூட நீங்கள் வந்து டூப் போட்டு நடிச்சார் நீங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டே காமிச்சாங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேக்கிங் ஷூட்டை சொல்கிறேன், அந்த மேக்கிங் ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா டூப் போட்டு நடிச்சாங்கன்னு சொல்லி எடுத்து விட்டீங்க, அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. உங்களுக்கு அந்த வெக்கமே இல்லைடா உங்களுக்கு. அந்த கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து கேட்டால் அம்பலப்பட்டு நிற்கிறோமே, நிர்வாணமாக நிற்கிறோமேன்னு கொஞ்சமாச்சும் கூச்சம் வேணாம். சின்ன பிள்ளைகள் கூட பார்த்திங்கன்னா வந்து ஆடை அணியாமல் வீட்டை விட்டு வெளியே வருது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லைன்னு கேட்டேன். எவ்வளோ விஷயத்தில் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிர்வாணமாக நிற்கிறீங்க. அந்த மானம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது. அசிங்கமாக வல்கராக வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறானுங்க வந்து அஜித் ரசிகர்கள் எவ்வளோ வேதனையோடு திட்டுறானுங்க தெரியுமா? ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தொடச்சி போட்டுறீங்க. அப்படியும் கூட கேவலமாக சம்பாதிக்கணும். நான் கேட்குறேன், ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்காருன்னா நீங்கள் அவங்கள இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு போய் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அது பண்ணலாம். இப்போ அஜித்தோட உயரத்துக்கு நீங்கள் விஜயை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா விஜயோட உயரத்துக்கு இன்னொருத்தரை வந்துடக்கூடாதுன்னு கேட்டால் நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க. அது தப்பு. அடுத்த கட்டம் உங்கள் டார்கெட் யாருன்னு தெரிஞ்சிச்சு, சிவகார்த்திகேயனை நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்த கோல்டு காயினை இவர் அரசியல் போயிட்டாருன்னா காயின் வராதுன்றதுக்காக நீங்கள் அடுத்த கோல்டு காயின் ரெடி பண்ணுறீங்க. வேறு ஒன்றுமே இல்லை, அது நல்லா தெரியுது.
சிவகார்த்திகேயனை இப்படி அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாக்கா சிவகார்த்திகேயன் தரப்புலேருந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஃபண்டு கொண்டாந்து கொடுத்து ரெடி பண்ணி, இதெல்லாம் கேவலமான பொழப்பு இல்லை, பேசுறதுக்கு தான் காசு வாங்குறீங்களடா. அப்புறம் இது வேறு தனியாக வேறு இது வேறு. கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.